காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றோம். தேவ சமாதானத்தை குறித்து 3ஆம் நாளில் செய்தியை நாம் கேட்கவிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே இயேசுவின் இரத்த கிரயம் என்று சொல்லி முடித்தோம். அது என்ன இரத்த கிரயம் என்று சொன்னால், கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையினாலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை இப்படியும் சொல்லலாம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை சம்பாதித்து நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. ஆகவே அவர் தமது இரத்தத்தை சிந்தினார். அவருடைய சிலுவை புண்ணியம் நமக்கு தேவ சமாதானத்தை பெற்று தந்திருக்கிறது. நிம்மதியில்லாத இந்த உலகத்திலே தேவ சமாதானத்தை உடையவர்களாய் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே தான் எப்பொழுதும் தேவ சமாதானத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிற கடனாளியாய் இருக்கின்றோம். நம் தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் எல்லா விதங்களிலும் நமக்கு சமாதானத்தை தருகிறார் என்று வேதம் கூறுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:16 இவ்வாறாக சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று சொல்லி அங்கு ஒரு வேண்டுதல், ஜெபத்தின் வேண்டுதலாக இருக்கிறது. அதாவது அவர் பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுப்பது மட்டுமல்ல, வியாதிகளையும் நீக்கி சமாதானத்தை கொடுக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு வியாதியிலே வாழ்கின்றார்கள். வியாதி நிமித்தம் நிம்மதி இல்லை என்பது வருந்தத்தக்க ஒரு உண்மை. அநேக தேவனுடைய மக்களுடைய மனதிலே பிசாசு ஒரு பொய்யை விதைத்து விட்டான். அது என்னவென்றால், நீ வியாதியாய் இருப்பதன் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார். இன்னும் சிலரிடத்தில் வியாதியின் மூலம் தேவன் உனக்கு பாடம் கற்பிக்கின்றார். வியாதியை கொடுத்து தேவன் உன்னை புடமிட்டு பரிசுத்தமாக்குகிறார் என்றெல்லாம் பொய் சொல்லிவிட்டான். இன்றைக்கு இந்த பிசாசு கருத்துக்களை அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வியாதி ஒருபொழுதும் தேவனுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் வியாதியை இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த இருக்கிறார். ஏன் இயேசு சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை சுமந்தார்? ஏனென்றால் நாம் அதை சுமந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. நம்முடைய சரீரத்திலே வியாதியாக இருக்கும்போது அது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது. நற்செய்தி என்னவென்றால், தேவன் தம்முடைய வியாதியை சுகமாக்கி நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். அவள் 12 வருடமாக உத்திரப்போக்கினால் கஷ்டப்பட்டாள். சொத்துக்களை எல்லாம் விற்று வைத்தியத்திற்கு செலவழித்தாள். ஏராள பணம் செலவழிந்து சற்று ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள் என்று பார்க்கிறோம். வியாதியும் சுகமடையவில்லை, பணமும் செலவழிந்து விட்டது என்கின்ற நிலை சமாதானத்தை அவளை விரட்டி அடித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சுகமாக்கினாள். தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து, என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்டார். அவள் பயந்து அவருக்கு முன்பாக வந்து விழுந்து நடந்ததையெல்லாம் அவரிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவளை பார்த்து இயேசு என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். மார்க்கு 5:34, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார்.
இயேசு அவளை சுகமாக்கினதன் மூலம் சமாதானத்தை அவளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு இன்றைக்கு மாறாதவர். உங்களை வருத்தப்படுகிற வியாதியையும் பலவீனங்களையும் சுகமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.